எந்த உண்மையை உனது வாழ்வில் நீ அறியாமல் இருந்தாயோ, இப்பொழுது உனக்கு அந்த உண்மையை துர்கா தேவி உணர்த்தப் போகிறாள். அவ்வளவு என்ன அவசரம் மகாதேவா? தாங்கள் என்னுடன் யுத்தம் புரிவதற்காக இந்த வடிவத்தை எடுத்துள்ளீர்கள் தேவி. ஆனால் ஒன்றை மறந்து விட்டீர்கள். ஆனால் மகாதேவர் தான் இப்பொழுதும் எனது வாயிற்காவலனாக என்னை காக்கப் போகிறார். செல்லுங்கள் மகாதேவா, தங்கள் கடமையை நிறைவேற்றுங்கள். தாங்கள் எனது வாயிற்காவலன் தானே, இந்த துன்பத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்கள். என்னவாயிற்று மகாதேவா? என்ன யோசிக்கிறீர்கள்? செல்லுங்கள், சென்று யுத்தம் புரியுங்கள். இந்த யுத்தம் மூலமாக எனக்கு முக்தி அளியுங்கள். என்னிடம் ஏதும் சூழ்ச்சி செய்ய முயலாதீர்கள் மகாதேவா. தாங்கள் எனது வாயிற்காவலனாவீர்கள். இப்படி தாங்கள் என் கட்டளையை மீறுவது முறையற்றதாகும். துர்கமாசுரா, நான் உனது வாயிற்காவலன். நீ இடும் கட்டளையையே நான் நிறைவேற்றுவேன். நீ கூறியதை எண்ணிப்பார். இந்த யுத்தத்திலிருந்து முக்தி வேண்டும் என்றாய். எனவே இம்மார்க்கத்திலிருந்து விலகி முக்தி அடையும் வழியை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? எங்களை கைது செய்தால் மேலும் பலசாலியாகி விடுவாய் என்று நினைத்தாயா? எங்களை நன்றாக பார் துர்கமாசுரா, நாங்கள் இப்பொழுதும் ஒன்றுதான். இனி உன்னை உனது விதியிடமிருந்தும் உனது மரணத்திடமிருந்தும் எவராலும் காப்பாற்ற இயலாது. உன் வாழ்நாள் முழுவதும் உனது தந்தையின் மரணத்திற்காக பழி வாங்குவதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்று நான் உனது தந்தையை எதற்காக கொன்றேன் என்ற காரணத்தை கூறுகிறேன். அதை கேள் துர்கமாசுரா. அவன் எப்பொழுதுமே பெண்களை அவமதித்து வந்தான். அவன் பெண்ணை அபலை என்றும் சக்தி இழந்தவள் என்றும் நினைத்து வந்தான். ரூருவின் மரணம் அவனது கர்ம பலனாகும். நீ நினைத்திருந்தால் அதை ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு உனது வாழ்க்கையை சரியாக நடத்தி இருக்க முடியும். ஆனால் அப்படியில்லாமல் பழிவாங்கும் எண்ணம் உனது கண்களை மறைத்துவிட்டது. தாங்கள் இப்பொழுது என்னை அழிக்க விரும்பினால் நான் தங்களிடம் எனது உயிருக்காக பிச்சை கேட்கப் போவதில்லை தேவி. ஆனால் நினைவிருக்கட்டும் தேவி, எனது மரணத்தினால் எனது பழிவாங்கும் எண்ணம் முடிவடைந்து விடாது. நான் ரூருவின் புதல்வன் துர்கமாசுரன். இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து தீய சக்திகளையும் நான் அழைக்கிறேன்.
எனது மரணத்தின் மூலம் தீய சக்திகளும் தீமைகளும் பெருக வேண்டும். அதன் மூலம் சிவனும் சக்தியும் நிரந்தரமாக இணையவே கூடாது.